அஸ்ஸலாமலைக்கும் வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்காக 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. வெறும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கருவேப்பிலை வறுத்த கடாயிலேயே 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் நல்லா ஒரு தட்டு நிறைய சேர்த்துக்கோங்க. எந்தளவுக்கு நம்ம நிறைய சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கட்டி பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு 100 சின்ன வெங்காயம் இருக்குங்க. நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் எண்ணெயிலேயே. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க. நான் 4 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நிறைய சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளி கொஞ்சமாகவும் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்தா குழம்பு நல்லா இருக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. குழம்பு நல்லா திக்னஸ் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரம் சுண்டிருங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இன்னும் குழம்பு நல்லா திக்னஸ் ஆகணுங்க. அதுவரையும் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்லா முடி கருகருன்னு சூப்பராக வளரும். நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சிங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தோற்பு சுவை உள்ளதுனால சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலையில உருவி போட்டுக்கலாங்க. நல்லா மணமாகவும் சூப்பராகவும் நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.